வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கேடிஎம் ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த வீடியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு விருமாண்டியில இருந்து ஆரம்பிச்சாங்க. விருமாண்டியா அப்படின்னு உடனே எல்லாத்துக்குமே வந்து ஆண்டவர் சம்பவம் பண்ண ஒரு படம். சம்பவத்திற்கு 2 மணி நேரத்துக்கு அப்புறங்கிற மாதிரி போடுறாங்க. அப்ப இதுதான் வந்து படத்துல ஒரு மெயின் சம்பவமா மேபி இருக்கலாம், இல்ல வந்து சும்மா டீசர்க்காக கூட வச்சிருந்துருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்குறாங்க எதுக்கு அடிச்சாங்க அப்படின்னு கேட்குறப்ப வள்ளி திருமணம் அப்படின்னு சொன்னோடனே, வள்ளி திருமணமா அப்படின்னு உடனே சாமி நாடகம் போட்டதுக்கு அடிக்கிறாங்க. அப்போ சாமியை இல்லாதவனான்னு போட்ட உடனே டைட்டில் போடுறாங்க. என்னன்னு பார்த்தா ராஜ் கமல் பிலிம் அப்படின்னு சொல்லிட்டு தலை ஆண்டவர் அங்கேயே வந்து அப்படி வச்சிருக்காரு. ஸோ ஆண்டவரோட இன்டர்ஃபியர்லாம் இந்த படம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சாமியார்தவனே அவங்க அப்படின்னு கமலஹாசன் டெக்னிக்கா அங்கே வச்சு வந்து யோசிச்சு வந்து செஞ்சிருக்கானுங்க. உடனே வந்து கடவுள் நம்பி இல்லாதவர் ஆண்டவர் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது எத்திஸ்ட்னு. ஸோ வந்து அதை வந்து இந்த டீசர்ல காமிச்சிருந்தாங்க. அந்த காலாடா நீ அடுத்து பேக்ரவுண்ட்ல ஒரு சாங் ஓடிட்டு இருக்கு, வாரா வாரா பாரு விருமாட்டின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அப்போ வந்துட்டு யாரா மியூசிக் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த கிராமத்து ஸ்டைல்லையும் அந்த வந்து தெய்வத்துக்கு அந்த சாங் ஒரு சாமி சாங் எப்போ இருக்கும் அந்த வகையில எடுத்திருக்காரு. ஸோ வந்துட்டு சந்தோஷ் நாராயணன் சனா வந்துட்டு இந்த கிராமத்து பாடல் அவனே பயங்கர இதாக வந்து இறங்கிடுவாரு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இதுலயே வந்து மியூசிக் அந்த சாங் வந்து உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. அது ஒரு வைப் மெட்டீரியலா இருக்கும்னு நினைக்கிறேன் படத்துல. அவன் பாட்டுக்கு பட்டாளத்துக்கும் போராட்டத்துக்கும் போய்க்கிருந்தான். வா வானும் அப்புளுக்குறாங்க களி வந்து வந்து இறங்க போறான். என்ன கும்பிட்டு இருக்கீங்க? அடுத்து ஒரு பில்டப் போட்டு வைக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து பட்டாளத்துக்கு போறேன்னு வந்து வம்படியா கூப்பிட்டு இது மாதிரி பண்றாங்க. வம்படியா கூப்பிட்டு என்ன பண்ண போறாருன்னு தெரியல இந்த படத்துல. அதாவது அமரனுக்கு அடுத்தது இங்க வந்திருக்காரு. அதே மாதிரி கிராமத்து ஸ்பெஷல் இந்த வருத்தப்படாத ரஜினிமுருகன் மாதிரி மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருக்காருங்கிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வச்சிருக்காங்க போல. ஸோ வந்துட்டு இதுல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இருக்காது. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா அப்போ இருந்த சிவகார்த்தி இப்ப இருக்க மாட்டாரு. கொஞ்சம் ஆக்ஷன் கலந்த அந்த ஒரு கதையோட இருக்குங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு ஒரு ஃபீல். பாக்குறவங்க எல்லாத்துக்குமே அப்படி ஒரு ஃபீலாக தான் இருக்கும். அடுத்து போலீஸ்கார் பார்த்து போலீஸ்காரும் ஒரு வந்து சாமி நன்னிக்கு உள்ள ஒரு மாதிரி காமிச்சு அவர் வந்து பார்த்த உடனே அந்த லுக்கை பார்த்து வந்து விருமாண்டி சாமி அப்படின்னு சொல்லி கையெழுத்து கும்பிடும்போது ஒரு பில்டப்பை போட்டாங்க. பயங்கரமான ஒரு கெட்டப்ன்ட்டு அடுத்து அடிச்ச உடனே ஒரு மியூசிக் சேஞ்ச் ஒன்று வந்து கொடுத்துருக்காரு சனா. அந்த மியூசிக்கு வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ வந்து மியூசிக்கு பஞ்சமே கிடையாது, சனா வச்சு பிரிச்சிருப்பாரு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா வந்து அடிச்சுட்டு லுக்கை வந்து காமிக்கிறாங்க. அந்த லுக்கில் பார்த்தோம்னா வந்துட்டு எனக்கு வந்து லுக் வந்து நல்லா இருக்கு. பட் வந்து இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எனக்கு என்னமோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துச்சு. பட் வந்து மேபி அந்த படத்துக்கு அது தேவையா கேரக்டருக்கு அது தேவையான்னு தெரியல. அது படம் வந்தால் தான் தெரியும். பட் வந்து எனக்கு வந்து பார்த்த உடனே அந்த லுக்குக்கு அதுக்கு விருமாண்டி கமல்ஹாசன் அந்த ஒரு பாணியில் அப்படி இருந்துச்சுன்னா பயங்கரமா இருந்திருக்கும். பட் வந்து அது எக்ஸ்பிரஷன்ல அந்த அளவுக்கு தெரியலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி உடம்பு லுக் எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா அவரோட டயலாக் ஓஜி இஸ் பேக் இடியே வா வா நீலடா பக்காளி வரேண்டியே. அப்புறம் அந்த ஸ்லாங் வர்றேண்டியோ அப்படின்னு சொன்னோடனே வந்து அந்த டயலாக் டெலிவரி அதெல்லாம் வந்து உண்மையிலே பிச்சு விட்டாரு சிவன். பட் வந்து இந்த எக்ஸ்பிரஷன் தான் எனக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துச்சு. பட் வந்து பரவாயில்ல, அந்த டைலாக் சொல்லும் போது அந்த ஒரு ஓகே. ஸோ மியூசிக் அது இதுன்னு எல்லாத்தையும் தெரிவிக்க விட்டாங்க. ஸோ இந்த படமும் வந்து ஓரளவுக்கு நல்லா கதையெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா உண்மையாகவே ஒரு பயங்கரமான ஒரு படமாக தான் வந்து வெற்றி படமாக தான் வந்து அமைய போகுது சிவகார்த்திகேயனுக்குன்னு நினைக்கிறேன். இதாவது வெற்றி படம் ஓஜி இஸ் பேக் அது இதுன்னு பில்டப் போட்டாங்க. இவங்க வந்து ஓடலைன்னா அப்புறம் அவ்வளோ ஆண்டவர் இருக்காது. ஆண்டவரை நம்புங்கள் மட்டும்தான். ஆண்டவர் எடுத்தாலே ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்கும். ஸோ வந்து உள்ள நிறைய வந்து ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் நிறைய வச்சு அப்படி இப்படின்னு வந்து ஒரு ஓஜி படமாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்பப்படுகிறது. ஸோ கடைசியாக வந்து அக்டோபர் 2026 ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்காங்க. ஸோ வந்து அக்டோபரே இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ இதோட என்னோட வீடியோ என்னோட கண்டென்ட் என்னோட ரிவ்யூ இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் தீபக். பை பை ஃபேம் லவ் லாட்ஸ்.